மார்கழி திருவாதிரை திருநாள், அதாவது ஆருத்ரா தரிசனத்துக்கு நம்ம திருவாதிரை களி தயாரிக்கலாமா. முதல்ல 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து வெறும் வானிலையில் நல்ல மிதமான தீயில் இந்த மாதிரி முறுமுறுன்னு லைட்டாக செவக்கிற வரைக்கும் பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்து ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா களைஞ்சிட்டு 1/2 கப்னா 2.5 மடங்கு தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் போல் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் 3 விசில்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளோட அந்த களி கலவை நல்ல வெந்து வந்திருக்கும். மீன்வைல் 1.5 கப் அரிசி பருப்புக்கு 2.5 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இதை தண்ணியில் போட்டு வடிகட்டி தூசு போக அந்த வெள்ளை சாரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன்வைல் ஒரு வானிலையில் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்து அந்த நெய்லேயே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வெந்த அந்த களி கலவையையும் சேர்க்கலாம், வெள்ளை நீரையும் சேர்க்கலாம். எல்லாம் ஒன்று சேர வர கலரி இறக்கி நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை தூவினோம்னாக்கா நம்மளோட திருவாதிரை களி தயார்.